நல்லா புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ஐஸ் சீன்லாம் நல்லா ஒரு நேச்சுரலாக எடுத்திருக்காங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. சூரிய ஆக்டிங்லாம் நம்ம எதுவுமே அவர் ஆக்டர்னா அது நம்ம எதுவும் அவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. இதில் அவருக்கு ஒரு தீனி போட்ட மாதிரியான ஒரு கதாபாத்திரம்னா அவர் அதை சூப்பராக பண்ணியிருக்காரு. இது வந்துட்டு ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க, ஃபுல்லாகவே ட்ராவல் தான். ஆனால் அந்த ட்ராவலில் என்ன நடக்குது, எதுக்காக அந்த ட்ராவல் போகிறாங்க அப்படின்றது சிம்பிளாக முடிச்சிருக்காங்க. கொட்டுக்காளி பார்த்தேன், சூரிய அண்ணனோட படம். நல்லா இருந்துச்சு படம். சுமாராக இருக்குண்ணா. எதனாலன்னு கடைசி வரைக்கும் அந்த இது காட்டவே இல்லை. அவங்க பேய் பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க. எதனால ஆச்சு, எப்படி சம்பவம் நடந்தது, அதெல்லாம் காட்டணும். அது எதுவுமே இல்லை. மியூசிக்கே இல்லாமல் படம் பார்த்த ஃபீல் எப்படி இருக்கு? மியூசிக்கே இல்லாமல் தான் இருக்கு. என்ன நடிப்பு நல்லா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. சூர்யா நடிப்பு நல்லா இருக்கு அவருக்கு. நல்லா இருந்துச்சு. கொட்டுக்காளி பார்த்தேன், சூரிய அண்ணனோட படம். நல்லா இருந்துச்சு படம். டைரக்ஷனாக ஒரு கூழாங்கல் எடுத்திருந்த போதே அது பார்த்து ரசிக்கிற முடியாது இருந்துச்சு. அதே மாதிரியாக அந்த படத்தையும் கொண்டு வந்திருக்காரு. நல்லா ஃபஸ்ட் டைம் நானும் இந்த மியூசிக் இல்லாமல் பார்த்துருக்குது. கொஞ்சம் நல்லா நேச்சுரலாக பார்க்குற மாட்டம் இருந்துச்சு. டியூரேஷன் கம்மியான டைம் தான். அதனால அந்த போனதே அந்த டைமிங் தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் சீக்கிரம் அந்த முடிஞ்சது. செகண்ட் ஆஃப் அதை நோக்கி அப்படியே போய் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக 5 கொடுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் 5 கொடுப்பேன். சூரிய நல்லா தான் பண்ணியிருக்காரு. பெருசாக ஒரு ரொம்ப வரல, பட் ஆனால் நல்லா தான் இருக்குது. ஒரு சிம்பிள் ஜேர்னி அதை நம்மகிட்டே கொடுத்துருக்காங்க. அது நம்ம எப்படி பண்ணுறோம், மியூசிக்கே இல்லாமல் நல்லா இருக்கு. அதெல்லாம் எதுவுமே தெரியல. ஃப்ளோவாக போகுது, உங்களுக்கு போர் அடிக்காது. நடுவில் கொஞ்சம் இதுவாக இருக்கும், பட் மற்றபடி நல்லா இருக்கு. ஃபுல்லாக லேக் அப்பப்போ இருக்கு, ரொம்பலாம் கிடையாது, அப்பப்போ இருக்கு. பட் ஆனால் நல்லா இருக்கு. ஃபுல்லாக சாதாரண மூவி பார்க்கறதுக்கும் இந்த மூவி பார்த்ததுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுங்க? நிறையவே டிஃப்ரெண்ட். நீங்கள் எப்பவுமே ஒரு மியூசிக், ஒரு ட்ராமா அந்த மாதிரி போவீங்க. இது ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க, ஃபுல்லாகவே ட்ராவல் தான். ஆனால் அந்த ட்ராவலில் என்ன நடக்குது, எதுக்காக அந்த ட்ராவல் போகிறாங்க அப்படின்றத சிம்பிளாக முடிச்சிருக்காங்க. எத்தனை ஸ்டார் கொடுக்குறீங்க? கண்டிப்பாக 4 கொடுக்கலாம். படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. கொட்டுக்காளி ஆக்டிங் எப்படி? நல்லா நடிச்சிருக்காங்க. சூரிய தவிர வேற யாரெல்லாம் உங்களோட மனசில் நிற்கிற மாதிரி ஆக்டிங் இருக்கு? சூரி, அந்த அனபன் எல்லாருமே இதில் நிற்பாங்க. அந்த சின்ன பையன் முதற்கொண்டு இந்த படத்தில் அவங்க முதற்கொண்டு இதில் நிற்பாங்க. எல்லாரும் நிற்கக்கூடிய கேரக்டர் தான். மியூசிக் இல்லாதது ஒரு குறையா தெரியுது அந்த படம்? இல்லை, அது இயற்கை அந்த சவுண்டை கொடுத்துருக்கு. அது நல்லா தான் இருக்கு. படத்துல ஏதாவது லேக் இருக்கிற மாதிரி லேக்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் படத்தில் நம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கும். படத்துக்குள்ளே இருக்க மாதிரி தான் இருக்குது. படத்தை விட்டு வெளியே போகும்போதும் அது நம்ம பாண்டியாக தான் இருந்துட்டு இருப்போம் எல்லாருமே. பெண்ணுக்கும் ஒரு மனசு இருக்குது. அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அது புரியாமல் அந்த பெண்ணு லவ் பண்ணிட்டு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி எல்லாரும் கோயிலுக்கு கூட்டு போய் சரி பண்ணிடலாம்னு நினைப்பாங்க. ஆனால் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம பார்க்கும்போது நல்லாயிருக்கும். நல்லா இருக்குண்ணா, படம் நல்லா இருக்குண்ணா. சூரிய ஆக்டிங் எப்படி? சூரிய ஆக்டிங்லாம் நம்ம எதுவுமே அவர் ஆக்டர்னா அது நம்ம எதுவும் அவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. இதில் அவருக்கு ஒரு தீனி போட்ட மாதிரியான ஒரு கதாபாத்திரம்னா அவர் அதை சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் காமெடிலாம் இருக்கா? காமெடி இந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான ஃபிலிம் மேக்கிங்னா, புதுவிதமான கதைகளும் ஒரு புதுவிதமான ஒரு ஃபிலிம் மேக்கிங் அதை டைரக்டர் ட்ரை பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே சூரிய தவிர்த்து மற்ற எல்லாமே நம்ம புதுமுகங்கள் தான் படத்தில். அப்போ அவங்ககிட்ட ரொம்ப யதார்த்தமான விஷயங்களை தான் வாங்கியிருக்காரு டைரக்டர். அது இயற்கையாக நடக்கிற காமெடி, இயற்கையாக இருக்கிற கோபம், அது எல்லாமே ரொம்ப எதுவுமே சினிமாத்தனமாக இல்லாமல் இயல்பாக ஒரு மனுஷன் அந்த இடத்துல ஒருத்தன் கோவப்பட்டால் எப்படி இருக்கும், ஒருத்தன் அந்த இடத்துல பேசினா அந்த பேச்சு நமக்கு சிரிப்பாக இருந்தால் நம்ம சிரிச்சிருவோம்ல, அந்த மாதிரி தான் படத்தையே கொண்டு போயிருக்காரு. எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா மெசேஜ் நீங்களே ஆமாம், ஓப்பன் எண்டாக முடிச்சிருக்காங்க. மாதிரி இருக்கா இல்லை எப்படி இருக்கு? ஆனால் அது நம்ம மனநிலை பொறுத்ததுங்கண்ணா. இப்போ நம்ம ஒவ்வொரு ஆடியன்ஸ் ஒவ்வொரு மாதிரி பார்க்கலாம். இப்போ இந்த கதைக்களமே பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு உள்ள நடக்கிற ஒரு கதை மாதிரி இருக்குது. நாம் ஒரு புரிதல் தான். நம்ம ஒரு ஆடியன்ஸாக இல்லை இது இப்படி நடக்கலாம்னு நம்ம ஒன்று யோசிப்போம். இப்போ சிட்டிக்குள்ளே இருக்கவங்க ஒரு மாதிரி யோசிப்பாங்க. இது எல்லாமே நம்மளோட ஒப்பீனியன் தானே. மியூசிக் இல்லாத ஒரு குறையா இருக்கு. ஆனால் குறைலாம் இல்லைங்கண்ணா, குறையா எதுவுமே தெரியல. ஏன்னா அவங்க மியூசிக் இல்லைங்கிற ஒரு உணர்வுக்குள்ளேயே நம்மளை கொண்டு போகல. படம் ரொம்ப இயல்பாக கொண்டு போயிட்டு இருக்கனால அந்த இடத்துல மியூசிக் தேவை,
ஏன்னா நம்ம ஆடியன்ஸாக போய் உட்கார்றப்ப நம்ம மியூசிக் போடாமல் போட்டுட்டனால மியூசிக் இல்லைன்னு டிஸ்டர்பன்ஸ்லாம் ஆகலைங்கண்ணா. படம் அப்படியே போயிட்டே இருக்குது. படத்துக்கு 5க்கு எத்தனை ஸ்டார் கொடுக்குறீங்க? நான் 4 கொடுப்பேங்கண்ணா. ஏன்னா 1 கம்மியாக சொல்கிறீங்க. இல்லை, அந்த 1 வந்து இப்போ ஆடியன்ஸ் ஒப்பீனியன் இருக்குது. அந்த 1 வந்து நான் ஒப்பீனியனாக எடுத்துக்கிறேன். இந்த 9 வந்து அந்த 4ங்கிறது அந்த படத்துக்கான கொடுத்துரு. அந்த 1 வந்து என்னோட நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல, அது படத்தோட டியூரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? ஆனால் அது அது எதுவுமே டியூரேஷனோ, இந்த படமே வந்து ஒரு புது விதமான முயற்சிங்கண்ணா. ஃபஸ்ட்டு அதுதான், இந்த படம் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்து இப்படி ஒரு ஸ்க்ரீனில் வந்து படம் ரிலீஸ் ஆகி அதை நம்ம பார்க்குறோம்ல, அது ரொம்ப புதுவிதமான அனுபவம் அந்த படம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்கண்ணா. நல்லா புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ஐஸ் சீன்லாம் நல்லா ஒரு நேச்சுரலாக எடுத்திருக்காங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. சூரிய ஆக்டிங் எப்படி இருக்கு? பரவாயில்ல பிரதர். எல்லா படத்தோட இந்த படம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கு. புதுசாக இருக்குல்ல, மியூசிக் இல்லாத ஏதாவது குறையா இருக்கு? அதெல்லாம் தெரியல பிரதர், நல்லா தான் கொஞ்சம் நேச்சுரலாக எடுத்திருக்காங்க. வாய்ஸ்லாம் போட்டு நல்லா தான் இருக்கு. சீன் ஏதாவது வருதா bro? ஆர்ஆர் அந்த சீன்லாம் இல்லை பிரதர். எதுவுமே இல்லை ப்ரோ. நான் ஓன் அச்சா பால விடுதலையில் நான் ஆயிட்டா பால. அடச்சென்ன 2 எப்போ வரேன் மட்டும் வெற்றிமாறன் கிட்ட கேட்டு சொல்லுங்க ப்ரோ. எல்லாம் அடச்சென்ன 2க்கு தான் ப்ரோ சொன்னாரு. எனக்கு வெறுப்பாவது மிஸ்கினை பார்த்துட்டு. மிஸ்கின் தான் நாள் எனக்கு ரொம்ப வெறுப்பாயிடுச்சுப்பா மிஸ்கின். அப்ப நான் சொன்னா பால அவ்வளோலாம் இல்லை ப்ரோ. அப்படிலாம் இல்லை ப்ரோ. சூரியகாசம் வந்தோம் ப்ரோ. அவரு பார்க்கலாம். ஆக்டிங்கே இல்லை அவ்வளோ. ஏதோ ஆமா யதார்த்தமா நடிச்சுக்கிறாரு ஏதோ. அதான் விடுதலை மாரி இருக்கும்னு நினைச்சேன். ஒண்ணுமே புரியல ப்ரோ. மியூசிக்கே இல்லை ப்ரோ. மியூசிக் போட்டிருந்தாலும் நல்லா இருந்திருக்கு. ஆமா ப்ரோ, இதுதான் உண்மை. கதைலாம் புரிஞ்சுது. ஓப்பனா முடிச்சிட்டாங்க. அவ்வளோ ஏத்துக்கிற மாரி இல்லை ப்ரோ. சூப்பரா இருக்கு படத்துல என்ன பிடிச்சிருந்துச்சு? எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. படத்துல என்ன சொல்ல வராங்கன்னு புரியுதா? படத்துக்கு எத்தனை ஸ்டார் கொடுக்கலாம்? 5 ஸ்டாரா கொடுக்கலாம். இதுல அந்த சாமியாரை கொலை பண்ணிட்டு வந்துருப்பா லாஸ்ட் சீன்ல. ஆமா, அந்த மாதிரி பண்ணலாமா ஒரு லேடிஸ? வயிற்றுல தடுவுற நீ, கைத்திலே உன்னை வெட்டு வேண்டா. அவனை டேய் போய் நீ வெட்டி போடுற, அதே மாதிரி நான் உன்னை மாட்டேன்னா வெட்டி போடுவேன்டா. நல்லா ஒரு படம், ஃபேமிலி மூவி ப்ரோ. ஃபேமிலியாக யாராவது பார்க்கலாம், ஓகேங்களா. சூர்யாடா வந்து பயங்கரமாக அடிச்சிருக்காரு. ஆக்டிங் வந்து ஒரு எப்படின்னா ஒரு ஈவிலாக காட்டுறாரு. ஒரு ஆக்டிங் வந்து ஒரு குறையே இல்லை, சூப்பராக காட்டுறாரு ஆக்டிங் வந்து. ஒரு குடும்பம் இல்லாத பார்க்கலாம், அவ்வளோதான் படம். மியூசிக்கில் குறைய இல்லை ப்ரோ. அது வந்து எப்படின்னா ஒரு குடும்ப படம் மாதிரி ப்ரோ. எப்படின்னா ஒரு ஊர் சைடில் எப்படி இருக்குமோ அது ஃபுல்லாக காட்டுறாங்க. இங்கே வந்து ஊர்லலாம் எப்படி இது பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் ஃபுல்லாக இது பண்ணுறாங்களே. ஊருக்காரங்க வந்து அவங்களுக்கு புரிய படம், பட் ஆனால் இங்கே இருக்கவங்க புரியாது. ஆனால் வந்து கரெக்டாக உன்னிப்பாக கொஞ்சம் புரிய படம். மியூசிக் இல்லை, எதுவுமே இல்லை, ஆனால் படம் அல்டிமேட்டு மேலே. புரியல. 5க்கு அது 4 கொடுக்கலாம் ப்ரோ. ஒரு நல்ல ஒரு படம் தான். சரிங்க, இப்போ வந்து கிராமத்தில் நடக்கிறது நம்ம சிட்டியில் இருக்கவங்க யாருக்கும் எந்த விஷயமும் தெரியாது. இப்போ அதுக்காக சூர்யா அண்ணன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு திரையரங்கில் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி படம் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்க பசங்க பார்க்க வேண்டியதான ஒரு படம் தான். மியூசிக்கே லைட்டாக தான் மியூசிக் இருந்தாலும் படத்தோடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. இப்போ ஆடியன்ஸ் வந்து நம்ம எல்லாமே சப்போர்ட் பண்ணணும். இந்த படத்துக்காக வந்து ஒரு சப்போர்ட் பண்ணணும். படத்தில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது கிடச்சிச்சா? நான் அண்ணனுடைய ரோலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன். ரெண்டாவது அனபன் நடிச்சிருக்காங்க, அவங்களுடைய ரோலும் நல்ல ரோல் தான் இருந்துச்சு. 5க்கு எத்தனை ஸ்டார் கொடுக்கலாம்? 5க்கு 5 கொடுக்கலாம். படம் வந்து வரவேற்கத்தக்க படமான இருக்கிறதுனால இல்லைனாலும் படம் வந்து எங்கே என்ன பண்ணணுமோ அது வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு இதுவும் இல்லை. மியூசிக் இருந்தும் படம் எப்படி இருக்கும் தெரியல, ஆனால் மியூசிக் இல்லாமே படம் நல்லா இருந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. என்ன படம்? பொட்டுக்காளி படம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சாரோட ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டேன், கூழாங்கல். அதுவுமே சூப்பராக இருக்கும். சூரி பயங்கரமாக நடிச்சிருக்காரு. ஆட்டோவில் ஒரு சீன் வரும், எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லோரும் என்கேஜிங்காக இருந்தது. ஒரு கிளைமாக்ஸோடு முடிச்சிருக்கலான்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் ஆனால் அது ஒரு புது ட்ரை தான். அது இந்த படமே ஒரு ட்ரை, அதுக்குள்ளே ஒரு கிளைமாக்ஸ்ன்றது ஒரு புது ட்ரை தான். ஸோ நல்லா தான் இருந்தது. அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன், அந்த கிளைமாக்ஸ் பற்றி தான் அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே தான் இருக்கும். இல்லை அதெல்லாம் நல்லா இருந்தது, குறைலாம் இல்லை, அதெல்லாம் நல்லா இருந்தது. அதெல்லாம் தான் தமிழ் சினிமாவுக்கு புதுசு, அதெல்லாமே சூப்பராக இருந்தது, நல்ல ட்ரை அது.
அதெல்லாம் ஒரு ஜீனியஸு. ஃபஸ்ட்டு படம் ரொம்ப பிடிக்கும் கூழாங்கல். இந்த படம் நல்லா இருந்தது, ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது, படம் நல்லா இருந்துச்சு. படத்துல ஏதாவது லேக் இருக்கிற மாதிரி இல்லை அப்படிலாம் இல்லைங்க, படம் நல்லா என்கேஜிங்காக தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. மெசேஜ்னு இல்லை, அதான் இந்த காலகட்டத்துலேயும் லவ் பண்ணுற பொண்ணுங்க, லவ் பண்ணுற இதெல்லாம் வந்துட்டு எப்படி ஒரு குடும்பமாக சேர்ந்து அந்த மைண்டை மாற்றுறாங்கன்ற மாதிரி தான் வருது. எவ்வளோ ஒரு பிற்போக்குத்தனமாக இருக்குன்ற மாதிரி தான் காட்டுது. படம் நல்லா இருந்தால் அந்த ஓப்பனட்டாக முடிஞ்சது நம்ம மைண்ட் செட்டு தான் அது. நம்ம அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்போன்ற மாரி நம்ம யோசிச்சுக்கிட்டு நம்ம இது பண்ண வேண்டியதான். படம் நல்லா இருந்தது. மற்றபடி 5க்கு எத்தனை ஸ்டார் கொடுக்கலாம்? நல்லா இருந்தது. 5க்கு 5 தரலாங்க, நல்லா இருந்தது இந்த படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. தேங்க்ஸ் சார். நான் கருடனும் விடுதலையும் பார்த்துட்டு வந்தேன். ஸோ அந்தமாரி இருக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்தேன். பட் ஆனால் படம் அந்தமாரி எதுவுமே கிடையாது. படம் ஆனால் இது ஒரு தனி விதமான படமாக இருக்குது. அதெல்லாம் கிளைமேக்ஸ் பார்த்து நான் ரொம்ப ரசித்தேன். இதில் கிளைமேக்ஸ் நம்ம கையில் கொடுத்துறாங்க, நம்ம எடுத்துக்கிறது தான் கிளைமேக்ஸ். அந்த படத்தை சேர்க்கணுமா, அந்த லவ்வை சேர்க்கணுமா இல்லையான்ட்டு. படத்தில் மியூசிக்லாம் எதுவும் இல்லை, ஃபன்னாக எதுவும் இல்லை. ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு ஃபீல் ஆகாத மாரி நேச்சுரல் எஃபெக்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே டால்மி அட்மாஸ்பியர் அந்தமாரி போயிட்டு எதனா ஒரு படம் பார்த்துட்டு இந்த படம் உண்மையிலேயே நல்லா இருக்குது. பார்க்கலாம். சூரியன் ஆக்டிங் நல்லா நடிச்சிருக்காரு. படம் டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அது வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகுது? ஆமாம், ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் ஒரு நல்ல கதை சொல்ல வந்திருக்காங்க, அந்த கதையை பார்க்கலாம். ஆமாம், நம்ம கையில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த லவ்வை நம்ம சேர்க்குறோமா இல்லையான்ட்டு, அந்த லவ்வை நீங்கள் சேர்த்து வளர்த்து இது பண்ணிங்கன்னா படம் ஓடுறது. நான் இந்தமாரி இந்த லவ்வை சேர்க்க தான் பார்ப்பேன். அது வேறு கேஸ்டாக இருந்தாலும் என்னவா இருந்தாலும் நம்ம அது போயிட்டு சாமியார்கிட்ட போயிட்டு அதெல்லாம் மந்திரிக்கிறதுலாம் அதெல்லாம் வேஸ்ட்டு. நம்ம ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ப்ரோ. நல்ல படம் தான், பார்க்கலாம். 5க்கு ஒரு 4 தருவோம் ப்ரோ. சில இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ப்ரோ. நான் ஃபைட்டு கருடனும் விடுதலையும் பார்த்துட்டு வருவோம், ஃபைட்டுலாம் இருக்கும் அந்தமாரி இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாரி இருந்துச்சு, படம் வேறு மாரி இருந்துச்சு. பட் ஆனால் பார்க்கலாம், நல்லா இருக்கு. தேங்க்யூ. படம் நீ படம் நல்லா இருக்குன்னு மட்டும்தான் ப்ரோ நான் சொல்லுவேன். நான் சொன்னதே சொல்லு. டேய் படம் நல்லா இருக்கு ப்ரோ. சூர்யா ஆக்டிங்கும் நல்லா இருக்கு ப்ரோ. நான் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு வந்தேன் ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ, சூப்பராக எடுத்திருக்காங்க. புதுசாக ஒரு ட்ரை, நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்து இந்த மாதிரி இல்லாமல் மியூசிக்கோட வைலன்ஸோட பார்த்துட்டு இது ஒரு பார்க்கும்போது நம்ம ஆடியன்ஸுக்கு பிடிக்காது. இது வந்து ஏற்றுக்கிறத பொறுத்து தான் ப்ரோ. இந்த மாதிரி ஒரு சூப்பரான மூவி யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது ஓடிடி போகும்போது அது எப்படி இருக்கும்னு தெரியல. சினிமாவில் வந்து இது தேட்டரில் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸோட அனுபவித்து பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது எந்த குறையும் தெரியல ப்ரோ. அது வந்து ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தெரியல. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ அந்த கேஷ்லாம் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் மேரேஜ் பண்ணி வச்சாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 4 கொடுக்கலாம், 4.5 கொடுக்கலாம் ப்ரோ. ஏன்னா வந்து சில இடத்துல வந்து பொறுமையாக போகிற மாதிரி இருக்குது. பிகாஸ் வந்து அதுதான் கரெக்டாக போகும்னு நினைக்கிறேன். அதனால் எக்ஸ்பெக்டேஷன் வந்து சம்டைம்ஸ் வந்து ஏன்னா ட்ரைலரில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக காமிச்சாங்கல்ல, அந்த பைக் ட்ராவலிங்லாம் வந்து வரும்போது நான் என்ன நினச்சேன்னா ஃபைட் சீன்லாம் வரும் அப்படின்னு நினச்சோம். இது அந்தளவுக்கு இல்லை, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இல்லை அந்தளவுக்கு யாருமே ஏற்றி இறக்கி அந்த மாதிரிலாம் யாரும் பர்ஃபார்ம் பண்ணல ப்ரோ. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்டிங் பண்ண மாதிரி யாரும் கிடையாது. எல்லாருமே ஒரு கிராமத்தில் வந்து எப்படி வந்து ரியல் லைஃப்பில் என்ன நடக்குமோ அதுதான் அவங்க பண்ணியிருக்காங்களே. ஆக்ட் பண்ண மாதிரி எதுவும் தெரியல, சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருந்துச்சு. சூர்யா ஆக்டிங் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் சூரிய மட்டும் இல்லை, எல்லாமே நடிச்சிருந்தாங்க. கோழி கூட நடிச்சிருந்துச்சு, கோழி ஆடு எல்லாமே நடிச்சிருந்தாங்க. கொஞ்சம் சில சீன்ஸ் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். பட் அந்த பொறுமையாக பார்க்குறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தூரம் அந்த இன்டென்ஷன் சீன் வந்துக்கிட்டே இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து அந்த லேக் அடிக்காது. எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்குமா இல்லைன்ற ஒரு டவுட்டு தான். பிடிச்சிருந்துச்சுன்னா படம் வந்து அவங்களுக்கு புரியுதுன்னு அர்த்தம், புரியலன்றா அவங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். ப்ரோ இந்த மியூசிக் இல்லாத ஏதாவது குறையா இருக்கா? இல்லைண்ணா அப்படி தெரியல. இப்போ இவ்வளோ நாள் நம்ம மியூசிக்கோட பார்த்துட்டு இந்த படம் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல. நான் கூட நினச்சேன் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியும், ஒரு மாதிரி அதில் லேக் அடிக்கும்னு நினச்சேன். ஆனால் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல. அந்த சவுண்டுக்காக அந்த சவுண்டு சில அந்த சீன்ஸ்க்காக தெரியல. டேரக்டர் அதுக்கேற்றாப்புல எடுத்திருக்காரு. ஃபைட்டுக்கா 5 ஸ்டாருக்கு கேட்குறீங்களா? கொடுக்கலாம், ஒரு 4.8 கொடுக்கலாம்.